ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா செவந்து வாசம் வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வாசம் வருது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்து வாசம் வரணும் நமக்கு. இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளால் சட்னி செய்ய முடியாத நேரத்தில் பொடி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது சாதத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்தும் நல்லா செவந்து வாசம் வருது. இந்த அளவுக்கு உளுந்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 20 வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. மிளகாவும் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், மிளகாவும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை மாற்றி எடுத்துட்டு இதே கடாயிலேயே நான் 20 பல் பூண்டு சேர்த்து விட்டுக்கிறேன். பூண்டையும் நல்லா வறுபட்டு வரணும், வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறதுக்கு எதுலேயுமே ஆயில் சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், பூண்டுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசம் வருது. இந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் மாற்றி எடுத்துகிட்டு இதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வரணும். இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். நம்ம இதில் கருவேப்பிலையும் சேர்த்து பண்ணுறதுனால இது உங்களுக்கு ஹேருக்குமே நல்லது. இதில் அயனுமே உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே பேனில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச பூண்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச மிளகாய் பருப்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துகிட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.